ஆனால் தென்பெண்ணையாரும் நம்ம ஊரில் ஓடுது. அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம செய்தாலே நிறைய ஒரு சின்ன சின்ன ஏரி குளங்களை நம்ம நிரப்பினாலே அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பயன்பெறும். அதற்கான விஷயங்களை வந்து அரசாங்கம் மூலமாக நம்மளால செய்ய முடியும். அந்த விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு அவரிடம் பேசிக்கொண்டிருந்தோம். குறிப்பாக தர்மபுரியில் இப்போ சனத்குமார் நதி ஓடிக்கொண்டிருக்குது. அது தென்பெண்ணை ஆறுடைய துணை நதி தான். அது அந்த நதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அதே சமயம் அந்த சனத்குமார் நதியை சுத்தப்படுத்தினாலே, அதாவது சனத்குமார் நதியில் இருக்க குப்பைகளை முதல்ல அகற்ற வேண்டும், அதில் கலக்கக்கூடிய கழிவு நீரை தடுக்க வேண்டும். அப்போ சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து இன்னும் ஒரு வருஷத்துல வந்துருச்சுன்னா அந்த கழிவு நீர் சுத்தப்படுத்தி அங்க அனுப்பப்படும். அதே சமயம் அந்த கரைகளை தூர்வாரி அந்த நதியை கொஞ்சம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் அகற்றி அதை அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தினாலே பக்கத்துல மக்கள் நடமாட முடியும். அப்படி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகுதியில குப்பை கொட்டுறது குறையும் அப்படின்ற விஷயத்த சொன்னோம். மக்கள் நடமாடினாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா தர்மபுரி நகரத்துல டிராபிக் போக்குவரத்து நெரிசல் குறையும். ஏன்னா பாதி பேரு அந்த வழியில் நடக்க முடியாம தான் தர்மபுரிக்குள்ள வந்து போறாங்க. இப்ப அந்த சனத்குமார் நதி பக்கத்துல இருக்கிறத நம்ம சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி கொஞ்சம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டாலே அங்க மக்கள் வந்து நடமாட முடியும். நான் வாக்கிங்னு சொல்லக்கூட வேணாம், ஒரு 2 சக்கர வாகனத்திலோ மிதிவண்டியிலோ அவங்க பல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நிலைமை வரும். அங்கெல்லாம் லைட் எல்லாம் போடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பேசணும். கண்டிப்பாக அதை முன்னெடுத்து செய்யணும். எல்லாருமே நகராட்சி நிர்வாகமா இருக்கட்டும், வாட்டர் ரிசோர்சஸ் WR ஊராட்சி இருக்குது, எல்லாமே வந்து அதுல ஒன்னா சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் அவரும் இருக்கிறாங்க. எல்லாம் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கையாக எங்க போனாலும் லைட் இல்லை. தர்மபுரியில் எங்கே போனாலுமே ரயில்வே ஸ்டேஷனில் லைட் இல்லைங்கிறாங்க. சின்ன சின்ன பாலம் தெருக்கள்லாம் லைட் இல்லை. ஏன்னா அதை மாற்றி போடணும். அந்த லைட் மின் விளக்குகள்லாம் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு, புதுசாக மாற்றணும். அதையெல்லாம் அந்த விஷயங்களையும். அதே சமயம் குடிநீர் டேங்குகள்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நிறைய இடத்துல உடஞ்சி போயிருக்கு. அதனால தண்ணியில் தேக்கி வைக்க முடியல, இல்லை வரதே 2 நாள் தண்ணி, அதையும் தேக்கி வைக்க முடியல. அதனால அதை பற்றி அவர்கிட்ட பேசணும். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க நகராட்சி நிர்வாகத்தினுடைய தலைமை இடங்களை நிரப்பப்படவில்லை. ஆள் இல்லை, எல்லாமே இன்சார்ஜ் தான் வந்து பார்த்துட்டு போறாங்க. கிருஷ்ணகிரி இன்சார்ஜ் வந்து 2 நாள் தான் தர்மபுரிக்கு வராரு. அப்புறம் சேலம் இன்சார்ஜ் இருக்கிறாரு. அப்படிதான் எல்லாமே ME அவங்களும் 2 நாள் வராங்க. அப்போ தர்மபுரி மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் தான் போட்டிருக்காங்களே தவிர அந்த இடங்கள் நிரப்பப்பட்டாலே அதிகாரிகள் அதை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் சொல்லலாம். இப்போ இந்த லைட் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்க அவர்கிட்ட சொன்னோம். வாங்கி கொஞ்சம் போடுங்கன்னு. இல்லை அதை நாங்க பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனைகளான தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசணும். அன்றாட பிரச்சனைகளான மின் விளக்குகள், குடிநீர் டேங்க் சரி பண்ற பிரச்சனையும் பேசியிருக்கிறோம். தர்மபுரி மாவட்டத்தில் நிலவக்கூடிய இந்த போக்குவரத்து பிரச்சனை, எந்த கிராமத்துக்கு போனாலும் வண்டி இல்ல, பஸ் இல்ல அப்படின்றாங்க. அந்த பஸ் பிரச்சனையும் அவங்க கிட்ட நாங்க பேசியிருக்கிறோம். அதாவது பஸ் பாத்தீங்கன்னா பேருந்துகளை அதிகப்படியா இயக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த நாங்க சொன்னோம். ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நான் விரிவாக ஒரு கடிதம் எழுதி அதை அவர்கிட்ட நாங்க கொடுத்துட்டோம். அதை கூட நான் ஊடகத்துல அதை வெளியிட்டு இருக்கிறேன். அதாவது அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 18,000 பேருந்துகள் தான். அதுலயும் பாதி பேருந்துகள் விரைவு பேருந்துகள்னு பாயிண்ட் தான் ஓடுது. பாதி பேருந்துகள் சென்னையில ஓடுது, மிச்சம் தான் மாவட்டங்களுக்கு போகுது. அப்ப மிச்ச பேருந்துகள் மாவட்டங்கள் போகும்போது பத்த மாட்டேங்குது. அப்ப நீங்க மினி பேருந்துகளோ இல்ல அதிகப்படியான பேருந்துகளை உபயோகப்படுத்துறது எப்படி இருக்கும்னா, பசங்க படிக்க போவாங்க. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, பிரைவேட்டா அவங்களுக்கு பஸ் அனுப்பிடுவாங்க. எல்லா பிரைவேட் ஸ்கூலும் பாத்தீங்கன்னா கல்வி தந்தையால நிறுவப்பட்ட தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள்ல அவர்கள் முயற்சியால எல்லா கிராமங்களுக்கும் பேருந்துகளை அனுப்புறார்கள். ஆனா அரசு பள்ளியில படிக்கிற பசங்களுக்கு அரசு பேருந்து நம்பிதான் அவங்களால தனியார் பேருந்து 5,000 கட்டுற மாதிரி கட்டிட்டுலாம் போக முடியாது. அப்ப அரசு பேருந்து பள்ளிக்கூட பசங்களுக்கு அரசு பேருந்துகளை இயக்க வேண்டியது அரசோட கடமை. அப்ப பேருந்துகளே கிடையாது. ஒரு கிராமம் ஒரு 10 ஊருக்கு சேர்ந்து ஒரு பேருந்து அனுப்புறாங்க. அந்த ஒரு பேருந்து என்ன பண்ணுது, 6:30 மணிக்கு முதல்ல ஒரு கிராமம் 6:30 மணிக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் ஏறி அந்த பேருந்துல உட்காந்தாங்கன்னா 8:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டா போய் பள்ளிக்கூடம் போய் சேருவாங்க. 9வது கிராமத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு அவங்க கரெக்டான நேரத்துல பெற்றோர்கள் அவங்களை ஏத்தி அனுப்புவாங்க. அப்ப பள்ளிக்கூடம் போவாங்க. திருப்பி வரும்போது ஒரு பேருந்து தான். மத்தியானம் வரணும்னாலும் வர முடியாது. 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரணும்னாலும் அவங்களால வர முடியாது. 4 மணிக்கு அந்த பேருந்து திரும்பி போகும்போது போக வேண்டியதுதான். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். கிராமங்களுக்கு அதிகமான பேருந்துகளை விட வேண்டும்னா அப்போ மினி பேருந்துகளாவது போடுங்க.
அதுக்கு வந்து கண்டக்டர், டிரைவர், மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 10 பேர். மெயின்டெனன்ஸுக்கு இப்போ ஆளே கிடையாது. பேருந்துகளுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஆளுன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு மிரர் உடஞ்சிச்சா கூட டிரைவர் தான் போடுறாரு. டிரைவர் அவருடைய செலவு பண்ணியோ, கண்டக்டர் அவரு செலவு பண்ணியோ, அந்த பக்கத்துல இருக்க சைடு மிரருக்கு அவரே செலவு பண்ணி போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் உயிரை அவர் பார்க்கணும். அவரை நம்பி 100 பேர் அந்த பேருந்துல பயணம் பண்றாங்க, அவர் உயிரை அவர் பார்க்கணும். அதனால பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. அது நிதி ஒதுக்கீடும் கிடையாது, ஆளும் கிடையாது, சுத்தமாவே இருக்காது. புது பேருந்து வாங்கி விட்டுருப்பாங்க, 3 மாசம் கழிச்சு அந்த புது பேரை போய் பாருங்க பேருந்த. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கால் இல்லாம அது பழைய பேருந்து ரொம்ப மோசமா இருக்கும். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை கண்டமான பேருந்து தான் அனுப்புறாங்க. தருமபுரி மாவட்டத்துல என்ன பேருந்து இருந்து கண்டமான பேருந்துகள் எது எங்கெல்லாம் ஓடிட்டு லட்சக்கணக்கில் கிலோமீட்டர் ஓடிட்டு இனிமேல் அதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்ற போது கொண்டு வந்து விடுறாங்க. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் பள்ளத்துல உழுது பேருந்துல 10 பேர் பலி, 20 பேர் பலி. இப்ப கூட சமீபத்துல நடந்தது. ஏன் டயர் நிக்காது? ஏன்னா டயர்லாம் பழசு, அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் நடத்தால பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். தருமபுரி மாவட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமப்புற மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பேருந்து. அதே சமயம் மகளிர்லாம் வேலைக்கு போகணும் வரணும்னா பேருந்துகள் வேணும். அதை பற்றியும் அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். இது போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் ஒரு லெட்டராகவே கொடுத்துருக்குறேன். அவர்கிட்டையும் நம்மளுடைய கலெக்டருக்கு நம்ம மதிப்பு இருக்கிற கலெக்டர்கிட்டையும் அதை தான் நாங்கள் சொன்னோம். அவரும் வந்து ஆமாம் பேருந்துகள் கொஞ்சம் அதிகப்படுத்தினா எல்லா மாவட்டங்களும் பயன்பெறும் என்பதே பேசி இந்த மாதிரி பொது பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்து அதற்கு என்ன பண்ணலாம், ஒரு நீடித்த ஒரு தீர்வு தான் வேணும். அவசரமா 1 மாசம் ஒரு தீர்வை கொடுத்து 1 மாசத்துக்கு அந்த தீர்வை மாத்திட்டு இருக்க முடியாது. நீடித்த தீர்வு வேணும் என்பதால் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதா சொன்னாரு. அதனாலதான் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நிறைய பேருந்துகள் வராமல் இருக்கிறது, அந்த விஷயத்தையும் அவர்கிட்ட பேசணும். அதான் சொன்னேன், அவசரமாக ஒரு தீர்வை எடுத்துட்டு ஒரே மாதத்தில் நானே முடிவு மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் ஒரு 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 குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு முதல்ல பயன்பெறுகிற மாதிரி நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கு நாங்கள் திட்டங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அதை விஷயமும் அவர்கிட்ட பேசுகிறோம். நகராட்சி வந்து ஒப்பந்த பணியாளர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து 100 ரூபா வந்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது பிஎஃப் இது மாதிரி எதுவும் வாங்கக்கூடாது, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனையோடு அந்த கையெழுத்து வாங்கியிருக்காங்க. கையெழுத்து. ஐயோ, அது ரொம்ப எப்படி அது எல்லாருக்குமே பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கு. பேசக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்றது வந்து தவறான ஒரு இது. அது எப்படி வாங்குவாங்கன்றது பெரிய கேள்வி. காவிரி மேலாண்மை சொன்ன நீரை வந்து கர்நாடகா திறந்து விடல. நேற்று முதலமைச்சர் சிவகுமார் வந்து அங்கே தண்ணியில் அணைகள் தண்ணி இல்லை அப்படின்னு பிரதமர் கருதி எழுதியிருக்காங்க. கூட்டத்தோடு நடக்குது. இப்போ ஏறக்குறைய நம்ம இந்த மேட்டூர் திறக்காதனால 1 லட்சம் ஹெக்டேர் முடிய சாகுபடி ஐயோ, இதை பற்றி விரிவான அறிக்கை மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பா சாகுபடி, குருவை எல்லாமே அடிபட்டு போகுது, இது தண்ணீர் நமக்கு வேண்டும் என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்னினோ வேற வரப்போகுது. எப்பேற்பட்ட அபாயத்தை நம்ம விவசாய மக்கள் அதுவும் தருமபுரி மாவட்டத்தில் சந்திக்க போறாங்கன்னு நினைச்சாலே ஒரே இதுவா இருக்கு. அதற்கு நாம வந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் நம்ம முன்னெச்சரிக்கையோடு தயாராக இருக்க வேண்டும். குடிநீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது. விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை என்றால் அப்போ விவசாய மக்களுக்கு என்ன நிவாரணம் அளிக்க போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா தண்ணி இல்லைன்னா விவசாயம் கிடையாது. அப்போ எப்படி வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போதோ, நமக்கு எப்படி சாப்பாடு வரப்போகுது? நம்ம நகரத்தில் இருக்கிறோம், கிராமத்தில் இல்லாமல் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்போது அத்தியாவசிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான விலை எப்படி ஏறப்போகிறது என்பதெல்லாம் நினச்சாலே அப்போ நம்ம அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதற்கு வல்லுநர் குழுலாம் இருப்பாங்க, அவங்க அதை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நம்ம நம்பிக்கையோடு பார்க்குறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா 32,000 கோடி ரூபாய் விவசாயத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடுபொருளுக்கு மானிய விலையில் கொடுக்குறாங்களே, அதுதான் 32,000 கோடி என்பது பட்ஜெட்டு. எதுக்கு? உரத்துக்கோ, கடப்பாறைக்கோ, மண்வெட்டிக்கோ, டிராக்டருக்கு எல்லாமே விவசாய பெருங்குடிகளுக்கு கொடுக்க பட்ஜெட் இருக்குது, 32,000 கோடி ரூபாய். ஆனால் நிறைய விவசாய பெருங்குடிகள் என்கிட்ட சொன்னது, எங்களுக்கு அந்த அதுலேருந்தே கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுங்க, புதுசாக எதுவும் 16,000 கோடி வேண்டாம், இந்த 32,000 கோடியில் இருக்கிற காசையே எடுத்துகிட்டு வந்து தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் விவசாயத்தை நல்லபடியாக செய்வோம் அப்படின்ற அவங்க தாங்க இந்த விவசாய பெருமக்கள் வந்து எங்ககிட்ட தெரிவித்த யோசனை இது. அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 32,000 கோடி மானியம் அந்த இருக்குது, பட்ஜெட் இருக்குது, அதுலேருந்தே 16,000 கோடியை தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா இந்த சில சமயம் தேவையில்லாத உரங்களையும் தேவையில்லாத பொருட்களையும்
விவசாயிங்க வாங்கிறதுக்கு திணிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த திணிப்பே வேண்டாம் எங்களுக்கு. தேவையில்லாத உரத்தையும் மண்வெட்டி கடப்பாறையை நாங்கள் வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்ணுங்க அந்த காசில். அவங்க இது விவசாய பெருங்குடிகளின் யோசனை.